வணக்க நண்பர்களே, இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும். ஓகே, இன்னைக்கு ஒரு சிறிய அப்ளிகேஷனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு வந்தீங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அப்ளிகேஷனாங்க அதாவது இந்த அப்ளிகேஷனில் என்ன விசேஷம்னு பார்த்தா, நம்ம கால் பண்ணுறோம். அதாவது நமக்கு யாராவது நண்பர்கள் நமக்கு முகம் தெரியாத நண்பர்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு கால் பண்ணி தொந்தரவு கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம பிளாக் பண்ற அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷன் ஒரு விசேஷம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் நமக்கு பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டைப் பண்ணுங்க கால் ரெக்கார்டர் அண்ட் பிளாக். இதே மாதிரி டைப் பண்ணி செட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இது மூலமாக எடுக்க கஷ்டம், அதாவது பிளே ஸ்டோர் மூலமாக எடுக்க கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோஸ்க்கு மேலே நாங்கள் லிங்க் தருவோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, அதாவது இந்த ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, பிளாக் காலர், பிளாக் எஸ்எம்எஸ், பிளாக் ரெக்கார்ட், இதெல்லாமே நம்ம பிளாக் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் எஸ்எம்எஸ் வந்தாலும் நிறைய இருந்தால் நம்ம இலவாக அதை நம்ம க்ளீன் பண்ணி கொள்ளலாம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஓட்டோ கால், அதாவது நம்ம எந்த டைமுக்கு நம்ம செட் பண்ணிக்குவோம் அந்த டைமுக்கு கால் போகும், தானாகவே கால் போகும். ஓகேங்களா? அப்படி செட் பண்ணி வைக்கலாம். மற்றது நம்ம இதில் குரூப்பு, அதாவது குரூப் எடுத்து நம்ம எத்தனை பேர் நம்ம கால் பண்ணணுமோ நம்ம குரூப்லேயே கால் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது செட்டிங் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம ஒரு நண்பரை நம்ம இப்படி பிளாக் பண்ற அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு தரோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் பிளாக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் விளம்பரம் அதிகமாக வரும், கொஞ்சம் பார்த்து சமாளிங்க. ஓகே, பாருங்க, இதில் நேம் இல்லை, நான் அவரை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்க பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கான்டாக்ட் அப்படின்னு அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிளஸ் நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வரும். உங்களுக்கு அது எம்டிஆர் இருந்தால் உங்களுக்கு இப்படி வராது. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கால் பண்ணவங்க பெஸ்ட்டாக இருக்கு. அதாவது இப்போ யாராவது கால் பண்ணியிருந்தா அவங்க உங்களோட நம்பரில், அதாவது உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் மேலே டச் பண்ணாலே உங்களுக்கு இப்படி வரும். ஓகேங்களா? யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக கால் பண்ணவங்க அவங்க நமக்கு தொந்தரவு ஆகிடுச்சுன்னா அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணணும்னு சொன்னால் இது பாருங்கள், இதுக்கு மார்க் பண்ணி போடுது. இதுக்கு சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க பிளாக் பண்ணி பட்டுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க சேவ் நம்பர் பார்க்கலாம்னு சொன்னா இப்படி பார்க்கலாம். சரிங்களா? இந்த கான்டாக்ட் நம்பர்ல இருந்து பார்த்துக்கொள்ளலாம். மற்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மார்க் எடுத்துட்டு நம்ம பேக்கில் வரனாலே உங்களுக்கு அது அவங்க எடுவட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது இது எஸ்எம்எஸ் காரவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் இருப்பாங்க. எஸ்எம்எஸ்ல உள்ளவங்க கோலிங் இருந்தவங்க இப்படி தான் உங்களுக்கு டெஸ்டா எடுக்கும்போது இப்படி தான் இருப்பாங்க. எம்டி ஆகிக்கும். நீங்க புல்லடிக்கு நீங்க டச் பண்ணி உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்க பிளாக் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம இது மூன்றுமே நீங்க பிளாக் பண்ணி கொள்றது. இதே மாதிரி கிளீன் பண்ணி கொள்றது, அதாவது நம்ம இதுல அதிகமா இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் கோலிங் ஏதாவது அதிகமா இருந்துன்னு சொன்னா அதை நம்ம பாருங்க இந்த கிளீன் பண்ண, அதாவது டச் பண்ணிங்கன்னா அது கிளீன் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ்ல இருந்தாலும் ரெக்கார்ட், அதாவது ரெக்கார்ட் கால் இருந்தாலும் அதில் நீங்க நிறைய ரெக்கார்ட் கலந்தாலும் அதை நீங்க இலவாக கிளீன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மூணாவது, இதுல நம்ம குரூப், ஒரு நியூ குரூப் போட்டு நம்ம கிரியேட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, பாத்தீங்களா? மேல கிரியேட் நியூ குரூப் இப்படி கிடையாது. பாத்தீங்களா? இதுல நம்ம ஒரு குரூப் போட்டு பாருங்க, இது திகதி டைமிங் எல்லாமே நம்ம போட்டு குரூப் கொண்டு எடுத்து அவங்கள நம்ம பிளாக் பண்ணி கொள்ளலாம். நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி கொள்ளலாம். ஓகேங்களா? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதாவது ஆட்டோ கால், அதாவது நமக்கு தானாவே இதுல நம்பரை நீங்க டச் பண்ணி உங்களுக்கு நம்பர் எந்த நம்பரை நீங்க மார்க் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா நீங்க கால் பண்ணாம அதுவே தானா கால் ஆகும், அதாவது கால் சென்ட் ஆகும். பாருங்க, நான் ஒன்றை செட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இதை செட் பண்ணி வச்சு சொன்னா தானாவே இதுல டைமிங் ஓடி கால் போகும். ஓகேங்களா? இப்படி நம்ம கால் பண்ணி கொள்ளலாம். மூணாவது ஆப்ஷன் இது செட்டிங்ல நீங்க போய் உங்களுக்கு எப்படி செட்டிங் வைக்கணுமோ அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி. பாருங்க, நீங்க அதாவது எல்லாமே நீங்க பிளாக் பண்ணி எல்லாரையும் நீங்க பிளாக் பண்ணா பிளாக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல உள்ளவங்க எல்லாம் பிளாக் பண்ணா பிளாக் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்க பார்த்து உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை நீங்க மார்க் பண்ணி பிளாக் பண்ணி கொள்ளுங்க. ஓகேங்களா?
ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கையும் ஷேர் பண்ண மறந்துடாதங்க. பிளஸ் என்ன உங்க கருத்து கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு புதிய தகவலோடு நான் சந்திக்கும் வரை உங்களோட விடை வருவது வெற்றி உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.